நேற்றுக்கு இங்கே நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நபர், அவர் தீயணைப்பு வீரர், இந்த மாதிரி தற்கொலை பண்ணியிருக்கிறாரு. என்ன விவரம்னு தெரிஞ்சு பார்த்தா, அவர் ரம்மி விளையாடிட்டு இருக்காரு. அதில் 17 லட்சம் ரூபா தொலைச்சிருக்காரு. அந்த சோகத்தில், அந்த ஏமாற்றத்தில் ரயில் முன்னாடி குதித்து இறந்து போனதாக தகவல் தெரிஞ்சிருக்கு. ஸோ உங்கள் பிள்ளைங்க அவங்க கல்லூரியில் படிக்கலாம், இல்லை வேலையில் இருக்கலாம். இந்த ரம்மி அப்படிங்கிற விளையாடும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சி அவனை கண்டித்து, இல்லாட்டி எப்படியாவது எல்லாரும் ஓடி போய் சேர்ந்து அவனை இதெல்லாம் பண்ணாதே, ரொம்ப பணம் போயிடும், நிறைய பேர் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்கன்னு சொல்லி அவனை கவுன்சிலிங் பண்ணி அதுலேருந்து வெளியிடுங்க. இல்லாட்டி ஒரு சைக்காலஜிஸ்ட் அல்லது சைக்கியாட்ரிஸ்ட்டை கொண்டு போயாவது இந்த அடிக்டிவ் பிஹேவியருக்கு மருந்தாவது வாங்கி கொடுங்க. இல்லாட்டி பணமும் போயிடும், அவளும் போயிடுவாங்க. ஸோ ரம்மி என்பது தேவையில்லாத விளையாட்டு. அதில் இது வரைக்கும் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா இன்னிலேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை வெளியே வந்துடுங்க. அதில் உங்களுக்கு நன்மை வரப்போகிறதே கிடையாது, பணம் வரப்போகிறதே கிடையாது. பணம் மொத்தம் ஒட்டுமொத்த பணத்தை தான் நீங்கள் தொலைச்சிட்டு இதுபோல் உயிரையே நம்ம மாய்க்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும்.